எல்லாரும் போடலாம். இன்னைக்கு நம்ம மை டியர் டயனா டீமோட தான் இருக்கு. இந்த ஜி டாக்கீஸ் குட் பிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் இவங்களோட 3வது ப்ரொடக்ஷனாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த படத்தோட டேரக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹை மேம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, மை டியர் டயானா இப்படி ஒரு மூவி. ஹை மேம், உங்க பேர் சொல்லுங்க. இந்த மை டியர் டயானா இப்படி ஒரு மூவி ப்ராஜெக்ட் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலி வந்து என்னோட ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஆர். ஸோ இதை நான் டிரெக்ட் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் டெபியூ. இது மூவி என்ன மாதிரியான கான்செப்டாக இருக்கு? ஆக்சுவலி இது ஒரு ராம் காம். ஸோ இது நம்ம வந்து இன்ஸ்பைர்ட் பை அமெரிக்கன் சிட்காம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் அண்ட் சென்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் தி ஷார்ட்ஸ் வந்து இண்டோர்லேயே கவர் ஆகும். விச் இஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் தென் லைக் என்ன சொல்கிறது ரெஸ்டோபார் இண்டோர் மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் இது. ஸோ பேசிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கும். அண்ட் மோரோவர் மாடர்ன் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படின்னா லைக் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பீப்புளோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், கனெக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் லவ் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ அதை வந்து நம்ம எப்படின்னா ஒரு அழகான போர்ட்ரேயலில் ஒரு ரிலேட்டபிளாக நேச்சுரலாக வித்தவுட் நோ கிரிஞ்ச் அண்ட் நோ டார்க் ஹியூமர் ஒரு அஃபென்சிவாக எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக க்ளீனாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு படத்தில் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண போகிற நீங்களே சொன்னீங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்குது? ஆக்சுவலி எனக்கு நர்வஸை விட ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்படின்றது யூனிவர்ஸான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் ரொம்ப கியூரியஸாக இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண போறீங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? வெரி வெரி எக்ஸைட்டட். அதான் கொஞ்சம் நர்வஸ் இருக்குது. பட் எனக்கு தெரியும் ஐ வில் டூ மை பெஸ்ட். இந்த படத்துல இருந்து வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமா? இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அது சொல்லுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் அதான் நான் சொன்ன மாதிரி இது ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது இன்னைக்கு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஓகே மேம், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய டைரக்டர் ஆரம்பிக்கிறேன். நம்ம ஏஜிஆர் அவர்களோட ஜி டாக்கீஸ் அண்ட் குட் பிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ரெண்டு சேர்ந்து வழங்குறாங்க இந்த மை டியர் டயானான்ற ஒரு வெப் சீரிஸ் படம். இது வந்து அவங்களுடைய 3வது படைப்பு. இதற்கு முன்னாடியே அவங்க வந்து 2 இது பண்ணியிருக்காங்க. ஏஜிஆரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அவங்க கூடவே இருந்து அந்த அனுபவத்தை பெற்ற காட்சிகா ரோஸ் அவங்க வந்து இந்த படத்தை முதல் முறையாக டைரக்ட் பண்ணுறாங்க. இதை ஏன் அவங்களுக்கு அவர் வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும்னா அதில் ஒரு சின்ன சீக்ரெட் வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட், ஒரு விமனே பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஓரியன்ட் சப்ஜெக்டை ஒரு லேடியை பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னில் அவர் பாராட்டணும். ஏன்னா அது ஒரு நல்ல கருத்து. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லேடியை வச்சு டைரக்ட் பண்ணுறது வேறு, ஒரு லேடி வந்து ஒரு லேடியை வச்சு டைரக்ட் பண்ணுறது வேறு. ரெண்டுமே வந்து பெரிய வித்தியாசம். அது நிச்சயமாக இந்த மை டியர் டயானால நம்ம பார்க்கலாம். எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் ஒரு சின்ன பையனாட்டாங்கிட்டேன் இங்கே வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டப்ப. ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள் வளரணுன்ற அந்த துடிப்போட எனக்கு என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நாங்களும் இப்படி தான் போராடி பல கஷ்டங்களுக்கு இடையில தான் போராடி ஜெயிச்சு வந்தோம். நிச்சயமாக இப்போ உங்கள் எல்லாருடைய கூட்டு முயற்சி எல்லாரையும் இப்போ ஒருத்தரையும் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாட்ட இருந்து வந்து செயல்படுறாங்க. அதுவே வந்து ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஒரு டைரக்டருக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அவங்கள மாதிரி அவங்க ஒரு டெக்னீஷியனாகவே தெரியாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடிகராகவே அவங்கள வந்து தனியாக போய் நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். ஒரு நடிகராகவே தெரியாது. ஒரு ஃப்ரெண்டே பார்த்தேன் இப்படி பண்ணக்கூடாதா, நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு உரிமையோடு செயல்பட முடியும். அது வந்து ஒரு டைரக்டருக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஆசை. அதே மாதிரி இவங்க எல்லாருமே இந்த அளவு ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணுற இந்த முயற்சி மாபெரும் வெற்றி பெறணும். வெற்றி பெறும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.
பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்திருக்கு? இப்போ ஆக்சுவலாக அது ப்ராப்பர் ராம்காம் ஒன்று. இப்போ ராம்காம்ன்ற பேட்டர்னில் நிறைய கொஞ்சம் அடல்ட்டாக போகுது ஆக்சுவலாக அது கிடையாது. ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கலாம். அது ரொமான்டிக்காக ஒரு ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த லவ்வில் நிறைய கொஞ்சம் இது வருது. லவ் டக்குன்னு கமிட் ஆகலான்னு பிரேக்கப் பண்ணுறது. லவ்வுக்கு யாருக்கு வெயிட் பொறுமை வேணும். ஸோ அது வந்து ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கமிட்மெண்ட். ஒன்ஸ் போயிட்டோன்னா பிடிக்குதோ இல்லையோ ஹேவ் டு ட்ராவல். ஸோ அது எப்படி அப்படின்ற மாதிரி. இன்னொன்று ஒரு பொண்ணை ஒரு பையன் ஹேண்டில் பண்ணுறது தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதை வந்து புரிய வைக்கிறது தான் அந்த ஒரு சீரீஸ். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும்? டாஸ்க்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண டீம் தான் எல்லாருமே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடித்தோம். நம்ம கூட ரெக்டர் பண்ணவங்க தான் அதை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பெரிய டாஸ்க்கு கிடையாது, டாஸ்க்கு டைரக்டர் மேலே. சரி, ஓகே. இப்படி ஒரு கதை எழுதுனது டேரக்டர் மேடம்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க ரியாக்டே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்லி பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. இன்னொன்று இது ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட். ஸோ ஃபீமேல் டைரக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் ஃபீமேல் டைரக்டர்ஸ், ஃபீமேல் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே ஃபீமேல் வரணும். நம்ம டீம்லேயே இருக்கும்போது எதுக்கு ஹோல்டு போடுவாங்கன்னா டக்குன்னு அவங்ககிட்ட சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். ஓகே சார், இந்த சீரிஸ் உங்களோட இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகணும்ட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே மேம், இந்த படத்தில் உங்களோட ரோலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மை டியர் டயனாவில் நான் டயனாவாக பார்த்தேன். டயனா ரோல் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். இந்த ஷார்ட் டெம்பரை எப்படி ஹாரி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகே, இது இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொல்லக்கூடாது? இந்த மை டியர் டயனா படத்தில் உங்களோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, மை டியர் டயனால என்னோட ரோல் நேம் லக்ஷ்மி கூப்பிடுவாங்க. அண்ட் நான் வந்து ரொம்ப ஒரு டாக்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப செரிஷ் பண்ணுற ஒரு ஆள். லைக் ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே இருக்கும். எனக்கு ஒரு பேர் இருக்காங்க இந்த மை டியர் டயனால. அவங்க வந்து லவ் இருக்கும், பட் அதை எக்ஸ்போஸ் பண்ணாத ஒரு ஆள். லைக் நாங்கள் இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் கப்பிள்ஸ் மாதிரியான ஒரு காம்போ. ஸோ ஐ திங்க் இட் வில் கம் அவுட் வெல். எல்லாருக்கும் பிடிச்ச கப்பலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மூவி டீம் வந்து எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க இந்த கேரக்டருக்கு? மூவி டீம் பற்றி சொல்லணும்னா காட்சிகா இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் காலேஜ் டேஸ். அண்ட் ரெண்டு லாயலாக தான் படித்தோம். ஸோ ஷீ இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்படி ரைட் ஃப்ரம் தட் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே காண்டாக்ட் இருக்குது. ஷோஸ் பண்ணும்போது அவங்க கூப்பிட்ருக்காங்க, அப்போல்லாம் போயிருக்கேன். ஸோ அப்போலேருந்தே ஷீ இஸ் இன் மை காண்டாக்ட். ஸோ இதுக்கும் அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அண்ட் ஐ வாஸ் ரெடி ஓகே தட் அவங்க டைரக்ஷன்லேயே இப்போ நான் நடிக்கிற போது ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் வி met as a friends. இப்போ வந்து ஒர்க்கில் கொலீக்ஸாக இருக்கும். ஸோ வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் ஸ்பேஸ். சூப்பர் மேம். அதே மாதிரி இந்த கேரக்டர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும்? ஆக்சுவலி இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு டாஸ்காக இருக்காது. பிகாஸ் என்னோட நேச்சர் கேரக்டரே லைக் கொஞ்சம் இதுக்கு இந்த மை டியர் டயனால இருக்க கேரக்டரோட ஒரு மர்ஜ் ஆகிற ஒரு கேரக்டர் தான். ஸோ ஐ திங்க் ஐ கேன் கிவ் மை நேச்சுரல் கேரக்டர் இட் செல்ஃப் டு த பார்ட். ஸோ ஐ திங்க் இட் வில் கம் அவுட் வெரி நேச்சுரலி. ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபார் ஃபியூச்சர். தேங்க்யூ. ஹை ப்ரோ, இந்த மை டியர் டயனால உங்களோட கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ என்னோட கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேஷ். ஸோ ஷார்ட் எல்லாரும் ஸோ என்னோட இந்த கேரக்டரோட ரோலில் வந்து என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்சியரான அட்வொகேட் அண்ட் இஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். அண்ட் லவ் லைஃப் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ரொமான்ஸ் இருக்கும், பட் ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஸோ அதுதான். ஓகே, இந்த மூவி டீம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க உங்ககிட்ட இந்த கேரக்டர்? காட்சிகா வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸாக நான் நல்லாவே தெரியும். ஷோவில் தான் நாங்கள் வந்து பார்த்தோம். அண்ட் சோஷியல் மீடியா கொஞ்சம் கனெக்டடாக இருக்கும். ஸோ ஐ திங்க் நான் இந்த சூட்டாக நினச்சி எனக்கு அப்ரோச் பண்ணேன். இந்த கேரக்டர் எவ்வளோ டாஸ்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. பட் இந்த ஸ்கிரிப்டோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பழகுறாங்க. ஸோ அதுவே போதும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஐ திங்க் நல்லா பண்ண நம்புறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹை மேம், இந்த மை டியர் டயனாலோட உங்கள் கேரக்டர் என்னவா இருக்குது? ஹாய், என்னோட பேர் கீர்த்தனா. இந்த மை டியர் டயனால வந்துட்டு நான் நீலான்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இதில் லெஸ்போ கேரக்டர் தான் வந்து. ஸோ என்னோட பார்ட்னர் நேம் வந்து நசி. ஓகே மேம், லெஸ்பியனாக நடிக்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும் உங்களுக்கு? பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஈக்குவலாக தான் நம்ம பார்க்கணும். அதனால எனக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மூவி டீம் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? நீங்கள் லெஸ்பியனாக நடிக்கணும்னு வரும்போது நீங்கள் உடனே அக்செப்ட் பண்ணீங்களா, அதாவது கன்வின்ஸ் பண்ணாங்களா, இல்லை எப்படி இதை கொண்டு வந்து அப்ரோச் பண்ணாங்க? எனக்கு கன்வின்ஸ்லாம் பண்ணல. காட்சிகா தான் என்னை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணாங்க டேரெக்டாக. இந்த மாதிரி இந்த கேரக்டர் இருக்குது, இந்த ரோல் இருக்குது,
கேட்கும்போது கொஞ்சம் நான் தயங்கினேன் தான். பட் ஆனால் எனக்கு இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், பண்ணலாமே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எனக்கும் அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே மேம். ஹாப்பி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம். இந்த மை டியர் டயனால உங்களோட கேரக்டர் என்னவா இருக்கு? ஹாய், என்னோட பேர் கிளாரா. நான் மைடியர் டயனால நஸ்ரின் கேரக்டர் பண்ணுறேன். நான் வந்து நீலாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். இட்ஸ் லைக் கேரக்டர் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் வி ஹாவ் எக்ஸ்ப்ளோர்ட் மாடர்ன் ஜென்ரேஷனல் லவ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அந்த எமோஷன் எப்படி இருக்கும், அண்ட் அதில் உள்ள சேலஞ்சஸ் அண்ட் அதுலேருந்து என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லைக் நம்ம இது வந்து எங்கும் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் லைக் இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்குது. ஸோ பார்த்து அது என்ன டியூஷன் தெரிஞ்சுக்கலாமா? டைரக்ட் மேடம் அடிப்பாங்க. ஓ இது வழியா. சரி ஓகே மேம். டேரக்டர் மேடம் வந்து எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க இந்த கான்செப்ட்டுக்கு? So like I know her through a show. She was a show producer at that time. So அப்போ வந்து என்னாச்சுன்னா வந்து எனக்கு லைக் we are no common in stuff like அப்போ எனக்கு கால் பண்ணாங்க, இப்படி ஒரு ஜானர் இருக்கு அண்ட் இப்படி ஒரு ரோல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது I was a bit shocked. And then அதுக்கப்புறம் வந்து why not ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் கன்வின்ஸ் அந்த மாதிரி இருந்து இட்ஸ் லைக் கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெரி மூமெண்ட் ஐ அக்செப்டட் within 30 seconds to 1 minute, like not less than 30 to 1 minute accept பண்ணிட்டேன். ரொம்ப லைக் ஹாய் ப்ரோ. இந்த மை டியர் டயனால உங்களோட கேரக்டர் என்னவா இருக்கு? இது என்னோட கேரக்டர் நேம் கேண்டி. இது காந்தி வந்து பேர் அறிவிப்பு அப்படி ஒரு கேண்டி பேர். மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாக மாற்றிக்கிட்டீங்க. ஓகே ஓகே. கேரக்டர் பற்றி சொல்லுங்க. இது என்னோட வந்து ஸ்லீவர் கேரக்டர் தான். 2-3 பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் எனக்கு டீட்டெயில் தெரியும். நெக்ஸ்ட் ரிவ்யூ எதிர்பார்க்கலாம் லவ் டுடேல வர மாதிரி? இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே. இந்த மூவி டீம் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க இந்த கேரக்டருக்கு? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணியிருக்கோம். ஓகே. கம்ஃபர்டபுளாக இந்த கேரக்டர் உங்களுக்கு எப்படி பெரிய டாஸ்காக இருக்குது? எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்குது? எப்படி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த படத்துலேயே வாழ்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ கேரக்டராக இருக்கிறதுனால தான் படத்துல இந்த கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. சுத்தமாக சொல்ல தெரியாது. இன்னொன்று என்னென்னா டாஸ்க்குன்னு ஒன்று இருக்காது. பட் வந்து முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் கூட இதில் எதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுவேன், நல்லா பண்ணலாம் அப்படி பேர் வரும். ஸோ அதான் என்னோட கோல். சூப்பர் ப்ரோ. ஃபியூச்சர் இனிமேல் நிறைய சக்ஸஸ் பண்ணுங்க. நீங்களும் இந்த படத்தில் உங்களோட ரோல் என்னவா இருக்குது? இந்த படத்தில் என்னோட ரோல் வந்து மியூசிக் கம்போசர். ஸோ திஸ் இஸ் மை 5th ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஆனால் ஐம் எக்ஸைட்டட். கதை வந்துட்டு ஆக்சுவலி காட்சிகா ஸோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லைக் எனக்கு நிறைய அங்கே ஸ்கோப் இருக்குது. பிகாஸ் லைக் ஒரு சாங்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் கன்வே ஆகிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட ரோல் இங்கே பெருசாக இருக்கும். ஆனால் லுக்கிங் போகிறது ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும்? லைக் நார்மலி லைக் வந்து மியூசிக் பண்ணுறது வந்து நான் டாஸ்காக பார்க்க மாட்டேன். பிகாஸ் ஐ லவ் டு லைக் கிரியேட் சம்திங் வெரி நியூ. ஸோ அப்படி இருக்கும்போது when it comes to music அப்படின்றப்போ லைக் டாஸ்காக இல்லாமல் I'm going to feel very happy to be a part of this movie as a music composer. ஓகே ப்ரோ. இது நிறைய ஹிட்ஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக தேங்க்யூ. டீமுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஒரு வீடியோ